அவர் பாவம்லாம் இல்ல, அந்த ஆளு சரியான பாவி. என்னை கஷ்டப்படுத்தி அழ வச்ச பாவி. நீ ஏன் திரும்ப 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 அதே சொல்ற? அப்படியே சொல்லாத. வால் போட்டுக்கோ. அந்த பையன் பாவண்டியா இல்லடி. ஐயோ, என்ன புடி அழாத மச்சான். நீ அழுதா எனக்கு அழுகையா வருதுடி. கேளுடி, சொல்லுடி. நான் அதைய எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஆனா அந்த அழகனை ஏமாத்திட்டாருடி, எனக்கு துரோகம் பண்ணிட்டாருடி. சரி, நான் அழல. ஏய் ஆண்டாளு, நான் ஒன்னு சொன்னா நீ செய்வியா? நீ என் அண்ணன் அழக கூட சந்தோஷமா வாழ்ந்தன்னா நான் அழமாட்டேன், சிரிப்பேன். உனக்கு ஒரு தெரியுமா, எனக்கு அழகர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவளை பார்க்கும் போதெல்லாம் எல்லாம் டிஷம் போடலாமே அப்படின்னு தோணும் மச்சான். ஆனா அவ பக்கத்துல இல்லன்னு வச்சுக்கோயேன், அவன் எங்க என் கண்ணு தேடுது மச்சான். ஆண்டாளு, நீ ஏன் இப்படி இருக்க? ஆனா மச்சான் அவன் நிம்மதி நான் கெடுப்பேன் மச்சான். அதுக்குதான் நான் இருக்கேன். கரெக்டா சொன்ன ஆண்டாளு. இந்த உலகத்திலேயே மோசமான உயிரினம் பொண்ணுங்க தான். கரெக்ட். ஒரு பொண்ணா வந்துட்டு நானே சொல்றேன், பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இத நான் மச்சான் வழிமுறைகிறேன். அது எப்படி ஆண்டாளு? ஆம்பளைங்க நம்ம பின்னாடியே வருவாங்களா, நம்ம கண்டுக்கவே மாட்டோமா? ஆனா அவங்க நம்மள கண்டுக்கலன்னா நாம அவங்க பின்னாடியே தேடி ஓடுவோம். ஏன்டி அப்படி? மச்சான் நம்ம டிசைன் அப்படி. என் அழகர் மாமா ஒரு கதை சொல்லுவா மச்சான் என்கிட்ட. அந்த கடவுள் இருக்கால மச்சான், நம்மள படைச்ச அந்த கடவுள், அவ ஆம்பளைங்களை படைக்கும் போது எல்லாத்தையும் அழுவலவா வச்சு படைச்சிட்டானா. ஆனா அந்த கடவுள் நம்மள படைக்கும் போது மட்டும் எவ்வளோ வச்சாலும் அந்த கடவுளுக்கு திருப்தியே இல்லையா. அவர் நம்மள படைக்கும் போது படைக்கிற அந்த கடவுளையே திருப்திப்படுத்த முடியாத ஜென்மங்க தான் நம்ம பொம்பளைங்க. ஏய் இப்ப எதுக்குடி அழுகுற? எனக்கு இப்பவே அழகர பாக்கணும். பார்த்தா மட்டும் போதுமா உனக்கு? எனக்கு உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா போ, இப்பவே அழகர் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு. போ, ஐ லவ் யூ. அழகு மட்டும் இல்ல, இப்ப நான் அழகரை பார்த்து என்னென்ன பண்ணுவேன் பாரு. அழகரடே எங்கடா இருக்க? மாப்பிள்ள, ஆண்டாள் சத்தம் மட்டும் கேட்கல மாப்பிள்ள, பாரி சத்தமும் சேர்ந்து கேக்குதுற மாப்பிள்ள. அப்போ பாரதி குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு மாப்பிள்ள. என்னடா அப்படி அசால்ட்டா சொல்ற? நான் வேண்டா பண்ண இந்த பாட்டில் எடுத்துட்டு போலான்னு சொன்னேன்லடா நானு. போட்டா என்னடா பண்றது மாப்பிள்ள? அவங்க வெளியே வந்து ஊரை கூட்டுறதுக்கு முன்னாடி நான் போய் தடுக்கிறேன்டா. டேய் நீ உன் வீட்டுக்கு போடா, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராது, சரியா? சரி போ. டேய் மாமா, டேய் எங்கடா போன? ஒரு எங்கதான் தேடுற தெரியுமா? கடைசியா நீ இங்கதான் இருக்கியா நீ? இந்த கூல் ட்ரிங்க்ஸ் நீ தான் எடுத்து குடிச்சாடி. டேய் நான் மட்டும் இல்லடா, நானும் குடிச்சேன், பாரதி இருக்கால அவங்க குடிச்சா, பாதி குடிச்சோம். சரியான டேஸ்டா. டேய் மாமா இன்னும் இருக்கா? இருக்கிறது எல்லாத்தையும் குடிச்சிட்டு இன்னும் வேணுமாடி உனக்கு? அது கூல் ட்ரிங்க்ஸே இல்லடி. டேய் இப்ப அதுவா முக்கியம்? இப்போ என்ன எடுத்துட்டு வரியா? எதுக்கு? எனக்கு சிறுத்து பிடிச்சிருக்கு. சுயநனவு இல்லைனாவே என்ன வேலை வாங்குறதுல மட்டும் குறியா இருப்ப இல்லையா? சரி இன்னைக்கு எந்த கால? இந்த வாட்டி காலில் சுருக்கு பிடிக்கல,
இடுப்புல சிலுக்கு பிடிச்சி. டேய், சிரிக்காதடா மாமா, சிரிக்காத. இப்படி சிரிச்சு தானே என் பாட்டி, என் அம்மா, பாரதி, தமிழ் மயக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். வாயில போட்டுக்கோ. ஏய், அவங்கள மயங்கிறது இருக்கட்டும், நீ மயங்க மாட்டேங்கிறிய. அவங்க எல்லாரையும் விட நான் தான் உன்கிட்ட முதல்ல மயங்கினேன். ஏய் ஏய், சொல்ற கேளு. ஏய், நீ என்ன பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிற, கையெடு. எனக்கு என்னென்னமோ ஆகுதுரி, தயவு செஞ்சு கையெடு. கையெட, படு தூங்க. அப்போ சுளுக்கு எடுத்து விட மாட்டியா? உனக்கு தான் சுளுக்கே பிடிக்கலையே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இத்தனை வாட்டி சுளுக்கு எடுத்து விட்டதுல எனக்கு எனக்குமே சுளுக்கு பிடிச்சதே கிடையாது. நீ சுளுக்கு எடுக்கணும்னு தான் நான் சுளுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியுமே அது. அதனாலதான் 3/4 மணி நேரம் காதை பிடிச்சிட்டே இருப்பியா? எனக்கு செம்ம கோவம்டா. என் வாழ்க்கைய கெடுத்து வந்தா நீ. சரி, பயப்படாத, சும்மா எனக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கேன். ட்ரையெல்லாம் பண்ணதில்லைன்னா பாத்துக்கோயேன். மாமா, உன்னை நான் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீ என் கூடவே இருக்க பாத்தியா? அப்பதான் முடிவு பண்ணேன்டா. என்ன நடந்தாலும் இந்த ஜென்மத்துல என் அழகர் மாமா தான் என் புருஷன். பாரதி இல்ல, பாரதி. ஏய், தீனா என்ன தெரியுமா? நெருப்பு. நான் நெருப்பு மாதிரி உங்களை எரிக்க வந்திருக்கேன். பாரதி, என்ன என்ன குடிச்சிருக்கீங்களா? ஆமா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். நானும் ஆண்டாலும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். அது கூல்ட்ரிங்க்ஸ் இல்ல. பேசக்கூடாது, பேசக்கூடாது, பேசக்கூடாது. சரி சரி. இதுதானே உங்க இதயம். இது எப்படி துடிக்குதுன்னு நான் கேட்கணும். பாரதி, இது எப்படி துடிக்குது? எப்படி துடிக்குதுன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்க. எப்படி துடிக்குது? அது தமிழையும் உங்களையும் மட்டும்தான் நினைச்சிட்டே இருக்கும். அது அப்படிதான் துடிக்கும். இதையும் எப்படி துடிக்கும் தெரியுமா? அதுன்னு மட்டும்தான் துடிக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மாமா, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா? சொல்ல. என்ன? என்னது? திரும்ப. டேய் மாங்கா, இப்படி வா. என்ன? திரும்புடா. ஐ லவ் யூ. நீ இதெல்லாம் போதையில பேசுற, இதெல்லாம் முழுசா நம்ப முடியாது. நீ போய் படுப்போம். டேய், போதைதா. நான் போதையில தான் இருக்கேன். போதையில தான் இருக்கேன். ஆனா காதல் போதை. ஐயோ ஐயோ ஐயோ, ஆண்டவா, என்னையா இது? என்னையா பண்ணிட்டு இருக்க? இத அனுபவிக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? அடே, என்ன? ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டல, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா.
இது பாரு ஆ இது ஆ பாரு. ஆ ஆ நான் விழுந்துராத உனக்கு விழுந்துராத சுளுக்கு எடுத்து விடவா? நீ என்ன இது வரைக்கும் எடுத்த சுளுக்குலாம் போதுண்டி பேசாம படுவா டேய் விடு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் உன்னை இங்க வா இங்க வா ஏய் 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 இங்க வா. இங்க வந்து சரி உட்கார். சரி சரி ஆஹா இல்ல மாமா. செல்ல மாமாக்கு பட்டு மாமாக்கு புஜ்ஜு மாமாக்கு நான் கால் பிடிச்சிட போறேன். காட்டு காட்டு. ஐயோ வேணாம் மாமா. டேய் பட்டாப்பட்டி போட்டிருக்கியா? போட்டிருக்கேன் அப்புறம் என்ன தூக்குடா. ஏ ஆண்டாளு ஆ எனக்கு பயமா இருக்குதுரே. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன திருப்பி செய்வல்ல? யாரா இவன்? எனக்கு எதுவுமே பண்ண விட மாட்டேறியடா நீ. இப்போ இதெல்லாம் பண்ணுவ நீ, பின்னாடி என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தானே தெரியும். டேய் நீ பண்ண வரைக்கும் இதெல்லாம் போகுதுண்டி. வாடி வந்து பாடுறி வாடி. டேய் எர்ரி சொல்றது கேளு எதிரி. பாரதி ஆனா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. அது துரோகம் பண்ணிட்டீங்க. பாரதி நான் துரோகம் பண்ணிட்டீங்க. அது பேசக்கூடாது. உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் தான் பேசுவேன், புரியுதா? அதே இந்த பட்டாம்பூச்சி தெரியும்ல, கலர் கலரா இருக்குமே, அந்த பட்டாம்பூச்சி மனசுக்குள்ள பறந்தா எப்படி இருக்குமோ, உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படிதான் இருக்கும். என் நெஞ்சில படப்படாத பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க அந்த பட்டாம்பூச்சிய புடிச்சு நசுக்கி கடிச்சு சாவடிச்சிட்டீங்க. என்னை விட்டு யார் போனாலும் நான் அழுதுருக்க மாட்டேன். ஆனா நீங்க ஏன் என்னை விட்டு போனீங்க? பாரதி நான் எங்க உங்களை விட்டு போனேன்? நீங்க தானே என்னை விட்டு போனீங்க. ஆமா நான் தான் விட்டுட்டு போனேன்ல. ஆனா நீங்க தானே என்னை ஏமாத்துனீங்க. இந்த மழை வரும்போதெல்லாம் மண் வாசனையோட அப்படியே சில்லுன்னு காத்து வரும்ல, அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஆனா இப்போ நெருப்புல விழுந்த மாதிரி உடம்பெல்லாம் எரியுது. ஏன் அது இப்படி பண்ணீங்க? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? நீங்க இப்படி பண்ணலாமா? பாரதி இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல, அதான் உண்மை. என்னால உங்களை பார்க்கவே முடியல. ஒரு நேரம் மனசு உங்களை ஏத்துக்க சொல்லுது, ஆனா இன்னொரு பக்கம் உங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லுது. புடிச்சுக்கோங்க. நான் தினம் ராத்திரி உங்களை நினைச்சு அழுதுட்டே இருப்பேன் தெரியுமா? ஆதி உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? பாரதி ஏன் இப்படி பண்ணீங்க? பாரதி இப்படி யாராவது பண்ணீங்க? பார்த்தாங்கன்னா தப்பா நினைச்சிருவாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? அது மாமா நீ என் பக்கத்துலயே இருக்கணும், ஓகேவா? நீ எங்கேயுமே போக கூடாது. ஏன் போட்டுதான் நீ தூங்கணும். ம் மாமா நீங்க என்ன பார்த்துக்கிட்டே தூங்கணும், சரியா? நானும் உன்னை பார்த்துக்கிட்டே
தூங்குவேன். ம்? ஆதி என் என் கூடவே இருங்க ஆதி, எங்கேயும் போகாதீங்க, எங்கேயும் இருங்க, விட்டு போகாதீங்க. ஆதி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். கழுதைக்கு பிறந்தவள இப்படி மிதிக்கிற. டேய், நீயும் நானும் எப்படி ஒரே கட்டில படுத்தோம்? என்ன பண்ண என்ன? அது வாயில கேட்க வேண்டியதாண்டி, எதுக்கடி உதைக்கிற? நீ என்ன பண்ண? அமைதியா இரு, நான்லாம் ஒண்ணும் பண்ண கிடையாது. நீதான் இந்த மாமா மாமான்னு இருக்கிறதுல பண்ணிட்டு இருந்த. என்னமோ பண்ணனா என்ன என்ன பண்ண? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதே. டேய் இங்க பாரு, விளையாடாத, ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடு. டேய் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, ஒழுங்கா சொல்லிடு சீக்கிரம். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா ஆஜியாண்டாலடி அச்சா அச்சா அழகரின் பொண்டாட்டி நீ எம்மாடி ஆத்தாடி எல்லாமே முடிஞ்சதுடி. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிரு. நேத்து நைட் என்ன நடந்துச்சு? என்னமோ பண்ண, ஒன்றா இரண்டா நீ பண்ணது எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஒரு மாசம் எழுந்திருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிரு. எல்லாத்துலயும் முரட்டுத்தனமாவே நடந்துக்குவியாடி. நைட் எப்படி அழகர் மாமான்னு கொஞ்சன எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? நான் உன்ன மாமான்னு கொஞ்சினேன். கொஞ்சம் மட்டுமா செஞ்ச? வேற என்ன பண்ண? ஒரு நாள் வாழ்ந்தா கூட உன் புருஷனா வாழணும்னு நினைச்சேன், வாழ்ந்துட்டேன். ஐயோ கடவுளே, எல்லாமே போச்சா? நேத்து என்ன கருமத்தை குடிச்சேனே தெரியலையே. சரி விடு, அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. நீயும் பாரதியும் கூல் ட்ரிங்க்ஸ் நினைச்சு இருக்கிற சரக்கு எடுத்து குடிச்சிட்டீங்க. போதையில உள் மனசுல இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன வெளியே வந்துச்சு? நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு உன் வாயாலே சொல்லிட்டிய. லவ்வா? நான் உன் மேல உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைல்ல? ம், காதல் போதை, காதல் போதை. வளராம இரு. நான் வளரனா? நீ தாண்டி குடிச்சு வளரிட்டு இருந்த. அப்போ அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்தது நீதானா? நான் ஆதி கலந்தேன்டி. நீங்களா வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டு என்ன கத்திட்டு இருந்த, என்ன அர்த்தம் வேண்டாமா? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றியோ? உம்மா கொடுத்தா வந்து மூடி படுக்க வேண்டியதாண்டே. அதை விட்டு என்கிட்ட வந்துட்டு லவ் யூ மிஸ் யூ கிஸ் யூன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து என் கழுத்தை பிடிச்சிருக்கிற. ஏய் நீ சும்மா சொல்ற, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். இதுக்கு தாண்டே நைட் எல்லாத்தையும் நான் வீடியோவா? எடுத்து வைக்கலாம் நினைச்சேன். எடுக்க நேத்து நான் அப்படியா பேசினேன்? அப்படியெல்லாம் பேசல, எப்படியோ பேசினேன், என்னமோ பண்ணேன். இடுப்புல சொல்லுக்கு எடுக்க சொன்னேன். என்னது இடுப்புலையா? சொன்னேன், ஆனா எடுக்க விடல. ஆனா ஒன்னடே, இந்த ஊர் உலகத்துல எது கல்யாணம் பண்றாங்கிறது நேத்து நைட்டு உன்னை கட்டி பிடிச்சி தூங்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன ஃபீலிங் தெரியுமா? வேற எதுவும் நடக்கலாம் இல்லல?
நேத்து நீ இருந்த நிலைமைக்கு எல்லாம் நடந்திருக்கணும். ஜென்டில்மேன் ரே. நான் உன் சொல்லிட்டா உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அப்படியெல்லாம் எதுவும் இருந்திருக்காது. நான் ஏதோ கொஞ்சம் குடிச்சதுனால போதையில அப்படி தெரியாம. இந்த ஊர் உலகத்துல நிறைய பேர் போதையில மட்டும் தானே உண்மை பேசுறீங்க இல்லையா? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது விடுறே, அது பசங்களுக்குள்ள 10 மணி ஃப்ரெண்ட்ஷிப். ம், நீ இங்க பாரு, நீ என்கிட்ட பேசு. அம்மா பாரதி எங்க? எங்கனா ஆதிய பாக்குதான். அப்போ பாரதியும் ஆதியும் ஒன்னாதான் இருந்தாங்களா நைட் ஃபுல்லா? டேய் எதுக்கு எதுக்கு இழுக்கிற? இல்ல, என்ன புருஷனாவே மதிக்காத நீயே நேத்து நைட்டு இந்த அளவுக்கு இருந்திருக்கிறீன்னா அந்த பாரதி ஆதியும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்க அவங்க எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க. ஆதி ஹாய் பாரதி. நல்லா தூங்குனீங்களா? நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்க எப்படி இங்க கட்டல என் கூட ஒண்ணா? என்ன பண்ணீங்க? என்ன